என் தங்கமே, 18ஆம் படி கருப்பண்ண சாமி உன் குலதெய்வம் இன்று உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் உனக்கான ஒன்றை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல துடிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுவும் இந்த இரவில் நான் உன்னோடு பேச வந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் உன் கருப்பண்ண சாமி உனக்கு என்ன நடத்த வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும் என்றால் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதை எக்காலத்திலும் என் பிள்ளை நீ உதறிவிட மாட்டாய். கருப்பன் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரிடமும் சென்று விடுவதில்லை. கருப்பன் அவ்வளவு எளிதாகவெல்லாம் எந்த பிள்ளையையும் தேடிச் சென்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விடுவதில்லை. ஆனால் உன்னை தேடி வந்து நான் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றால் இந்த நேரத்தில் நீ இதையெல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கையில் நீ உணர்வதும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த கருப்பண்ண சாமி உன் குலதெய்வமாக நிற்பதற்கு என்ன காரணம் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நல்லது நடக்க வேண்டும், கருப்பன் உனக்கு துணை இருக்க வேண்டும். இவ்வளவுதான் இந்த வாழ்க்கையினுடைய விஷயங்கள். இதையெல்லாமுமே நான் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கருப்பன் சொல்லும் பொழுது அதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பண்ண சாமியினுடைய அருளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் நடக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தின் அன்பினால் நம் வாழ்க்கை நமக்கு சாதகமாக மாறும். நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்கும். உன்னுடைய மனது யோசிக்கும்படியான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்க மாட்டாய். உனக்காக நான் உன்னோடு நிற்பது எல்லாமும் இனி உன்னை தொடர்வதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையில் இனி நிச்சயமான பல நன்மைகளும் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இந்த நன்மை அவ்வளவு எளிதில் உனக்கு நடந்து விடாது. சட்டென்று அது உன் வாழ்க்கையாக மாறிவிடாது. அதற்கு முன்பாக பல தடைகளை நீ கடந்தாக வேண்டும். அதற்கு முன்பாக பல சோதனைகளை நீ தாண்டியாக வேண்டும். அதைத்தான் உன்னிடத்தில் உன் கருப்பன் சொல்ல நினைக்கின்றேன். எதுவும் எளிதாக கிடைத்து விட்டது என்றால் அதன் அருமை இங்கு யாருக்கும் புரிவதில்லை என்பதனால்தான் தெய்வம் எதையுமே பல யோசனைகளுக்கு பிறகுதான் ஒருவர் கைகளில் ஒப்படைக்கிறது. எதையுமே பல தருணங்களை கடந்துதான் ஒருவரின் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கும் இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் நின்று உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று உணர வேண்டும். அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த கருப்பன் உன்னை சுற்றி வருவதற்கு நிச்சயமாக இதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக தெரிந்து கொள். கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து நடந்து கொள். நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும்
முழுக்க முழுக்க உன்னை தேடி வரும். என் பிள்ளை, கருப்பன் துணையிருக்க உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எத்தனை முறை நான் உனக்கு என்ன சொல்லி இருந்தாலும் சரி, அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. இந்த கருப்பன் உன் முன்னிலையில் நின்று உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் இனிமேல் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் எந்த இடத்திலும் இனி எதையும் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக கண்டு மனமகிழ்வாய். உன்னை தேடி வரும் விஷயங்களை நினைத்து என் பிள்ளை எப்பொழுதும் நீ பேரானந்தம் கொள்வாய். எந்த இடத்திலும் நீ எதற்காகவும் கலங்கிட வேண்டாம் என்பதுதான் உண்மை. தெய்வம் சொல்வது போல உனக்கு நீ விரும்பியது போல ஒரு விஷயத்தை நான் கொடுக்க வரும் பொழுது நீ தட்டிவிட்டாய் என்பதும் உண்மை. அதனால்தான் மீண்டும் மீண்டும் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்று. உன் வாழ்க்கையில் உன்னை தேடி தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்று. உனக்கான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கிறது என்பதனை நாம் வாய் வழியாக சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? ஒன்று உணர வேண்டும், இன்னொன்று அதற்கு தகுந்தாற் போல நாமும் நடக்க வேண்டும். நம்மை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் எப்பொழுதுமே உடனிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நான் நல்லதொரு புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களை எல்லாமும் என்னால் வேடிக்கை பார்க்க முடிவதில்லை. என் பிள்ளைக்கு இது நல்லது என்று நான் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்ட பிறகு அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். முன்பின் உனக்கு நான் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க துணிந்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது நீ விரும்பியது போல ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்படுவது போல ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் மனதார புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. நல்ல சிந்தனையோடும் நல்லதொரு புரிதலோடும் எதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும். உன்னை நம்பிக்கையோடு மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். கருப்பனின் வார்த்தைகளை நீ இனிமேல்தான் முழுமையாக கேட்கப் போகின்றாய். கருப்பனின் அன்பு உன்னை மீண்டும் மீண்டும் தொடர்வதை இனி நிச்சயமாக நீ கண்கூடாக காணப்போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு புரிதல் உண்டல்லவா? எல்லா விஷயங்களிலும் நமக்கென ஒரு தெளிவு உண்டல்லவா? அதுபோலத்தான் நீ நினைப்பதும் உன்னுடைய தெளிவும் உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் சொல்லும் வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் ஆழமாக பதிய வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தான் நான் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வரக்கூடிய நேரங்களில் எல்லாமும் அப்பன் சொல்வது ஒன்றுதான். பொய்யை கூறி பழகியவனிடத்தில் உண்மையை எதிர்பார்த்தால் அது உன்னுடைய தவறு. ஏமாறுவது தவறு கிடையாது, திரும்ப திரும்ப ஏமாறுவது தவறு. நம்பிக்கை வைப்பது தவறல்ல.
துரோகம் செய்த பின்னும் ஒருவரை நம்புவது மிகப்பெரிய தவறல்லவா? இதனை நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரிடம் பழகுகிறோம், யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதில் எல்லாம் நாம் எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் கருப்பன் சொல்வது முழுக்க முழுக்க உண்மைதானே? போலியான பல விஷயங்களை கண்டு ஏமாந்தது என் குழந்தை அல்லவா? போலியான பல விஷயங்களுக்குள் சிக்கி தவித்தது என் பிள்ளை அல்லவா? இதனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நடந்து என் பிள்ளையை இது சோதனைக்கு ஆளாக்கியது என்பதனையும் நான் நிச்சயமாக பார்த்திருக்கிறேன். அத்தனையிலும் நீ விரும்பிய ஒன்றை இனிமேல் உன்னால் உறுதியாக பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் அது போதும். நீ எண்ணியது எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுத்து இனி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனம் பதறிவிடாது என் பிள்ளை, நீ செய்யக்கூடிய செயலில்தான் உன் நம்பிக்கையை அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. எது நடந்தாலும் என் பிள்ளை, நீ நிச்சயமாக நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதும் அல்லவா? உன்னோடு நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய நேரம். என் குழந்தையே, இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, கலங்காமல் நின்று வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பண்ணசாமி உன் குலதெய்வமாக நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது எதற்காக என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் வேறறுத்து உனக்கு பல நன்மைகளை நான் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் எவ்வளவோ வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி இருக்கிறாய். பல ஆழமான வழிகளும் வேதனைகளும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ சரியாக வாழக்கூடிய நேரம் இது. இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடாமல் நீ சந்தோஷமாக உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, கருப்பன் சொல்வதை முழுக்க முழுக்க நீ உணர்ந்திருப்பாயானால் இனிமேல் எல்லாமும் உனக்கு தெளிவாக நடப்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, மனது அதிகமாக வலிக்கிறது அப்பா என்று நீ சொல்கின்ற பொழுதிலெல்லாம் நான் உன்னை சுற்றி முற்றி பார்த்தால், அப்படி என் பிள்ளைக்கு இது போன்ற வேதனைகள் வருவதற்கு என்ன காரணம் என்று நான் தேடி பார்த்தால், அது முழுமையாகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்த சில விஷயங்களாகத்தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட சில வேதனைகளாகத்தான் இருக்கிறது. என் தங்கமே, கருப்பன் ஒன்றை சொல்கிறேன், மனதில் பதிய வைத்துக்கொள். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். காலம் மெல்லச் சுழலும், ஆனால் கணக்கை சரியாக முடிக்கும். நீ அழுத கண்ணீர் உன்னை அளவைத்தவன் வாசல் தேடி போகும். கர்மாவிற்கு கண்கள் இல்லை, ஆனால் அதற்கு முகவரி நன்றாக தெரியும். இன்று நீ வீசிய கல் நாளை நிச்சயமாக உன் தலைக்கே திரும்ப வரும். மற்றவர் வாழ்க்கையை நீ சிதைத்தால்
உன் வாழ்க்கையை இந்த காலம் சிதைத்து விடும். மறதி மனிதனுக்கு இருக்கலாம், ஆனால் கர்மாவுக்கு ஒருபோதும் கிடையாது. நீ செய்த தர்மம் உன்னை காக்கும், நீ செய்த துரோகம் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும். தண்டனை கொடுக்க சட்டங்கள் தேவையில்லை. நேரம் வந்தால் கர்மாவே போதும். கர்மா என்பது பழி வாங்குவது கிடையாது. அது நீ செய்த செயலுக்கான நீதி என்பதனை மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் நாம் யோசிக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் கவனமாக புரிந்து கொண்டோமானால் அது போதும். நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் சொன்னது போல உனக்கு மேலும் பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. காரணத்தோடு இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாயினும் அது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவில் சோதனைகளை கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் இந்த கருப்பன் நான் சொன்னபடி கர்மாவின் விதிப்படிதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் என் பிள்ளை, நீ இனிமேல் எதற்காகவும் வருந்திக் கொண்டிருக்காதே. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றியை இந்த கருப்பனின் ஆசிகளோடு நீ பெற்றுக்கொள்வாய். துரோகம் வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் அதை கடந்து வரும் மன வலிமையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் எனும் பொழுது இதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே. காரணமில்லாமல் எதுவும் உனக்கு நான் தருவதில்லை. பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கின்ற போராட்டம்தான். இறுதியில் பாசம் வென்றால் நீ உன்னை இழந்து விடுவாய். தன்மானம் வென்று விட்டால் அந்த உறவை நீ இழந்து விடுவாய். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை சுற்றித்தான் இந்த வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து ஒருபோதும் நீ வருந்த வேண்டாம். உனக்கு எல்லாமும் சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டு இனி ஒருபோதும் கலங்கி நிற்காதே. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு முழுமையான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் என் பிள்ளை, நீ யோசிக்கும் விஷயங்களில் நீ முழுமையான மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்பதுதான். எப்பொழுதும் என் பிள்ளை, நீ சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான். இதை நீ ஒரு காலமும் கடந்து விடாதே. உனக்கு நீ ஆசைப்பட்டது போல எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென நான் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்வாய். நேரம் வரும்பொழுது, நல்ல நேரம் வரும்பொழுது கருப்பனிருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிவிட தேவையில்லை. நல்லதே நடக்கட்டும். உனக்கான எல்லாமும் இந்த வாழ்க்கையின் சரியானதை கொடுக்கட்டும். கலங்காமல் நில். உன் குலதெய்வம் இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த கருப்பன் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக பல நன்மைகளை
புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி என்னவானாலும் சரி, இந்த கருப்பனின் அருளோடு என் பிள்ளை மன நிம்மதியோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பண்ண சாமியினுடைய அருள் என்றும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.